எக் மசாலா பன்னீர் ஸ்டைலில், பன்னீரில் செஞ்சால் என்ன மாதிரி ஒரு ஸ்டைலாக இருக்குமோ அதே பன்னீர் ஸ்டைலில் கொஞ்சம் அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க. தேவையான உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அடிச்சுக்குங்க. நல்லா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தேய்ச்சிக்குங்க. கலக்கணம் பார்த்தீங்களா, அதை அப்படி ஊற்றி வச்சுக்கிடுவோம். இந்த பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம். இந்த பாத்திரத்தை நீங்கள் வச்சுக்குங்க. 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சுருந்தா பாருங்க நல்லா வெந்துருச்சு. துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். ஆயில் ஊற்றிக்கிடணும். தாளிப்புக்கு கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை, வெள்ளாரி வெங்காயம் கொஞ்சம் கனகனமாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், பாய் வீட்டு சிக்கன் மசாலா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். வாய்க்கீறி வச்ச பச்சை மிளகா அப்படி உடச்சி போட்டுக்கலாம், இல்லை முழுசாக கூட போட்டுங்க. தக்காளி, இந்த தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு தூவிக்குவோம். ஒரு 5 நிமிஷம் மசாலா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும். மூடி வச்சுருவோம். நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை போட்டுங்க. நம்ம கட் பண்ணி வச்சோம்ல முட்டை, நல்லா கேப்பாக இருக்கும். சும்மா அப்படி லேசாக அடியில் அப்படி போட்டு பிரட்டி அப்படி பிரட்டி விடுங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படி மூடி வச்சுருவோம். பெப்பர் நல்லா எண்ணெய் திரண்டு நல்லா வந்துருச்சு. இப்போ தீயை ஆஃப் பண்ணிடுவோம். சாப்பாடு எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். பசங்களுக்கு டிஃபனில் காலையில் செஞ்சு கொடுக்குறதுக்கும் செஞ்சு கொடுத்து நீங்கள் அனுப்பலாம். ஆஃபீஸுக்கு கட்டி கொடுத்து அனுப்பலாம். இது கெட்டு போகாது. கவுச்சி நாத்தம், முட்டையுடைய கவுச்சி நாத்தம் வராது. ஏன்னா எல்லா மசாலாவில் ஆவியில் வேக வச்சுட்டா